முன்னாடி காமாட்சி யாருன்னு தெரியாது. ஆனா இப்ப தளபதியோட தங்கச்சி தளபதி அறிவிச்சிருக்காரு, நம்ம தொகுதிக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு, ஒரு வேட்பாளரா இல்ல ஒரு காப்பாளரா அனுப்பிச்சிருக்காரு. உங்ககிட்ட என்ன சொன்னாரு இந்த தொகுதியை ஒப்படைக்கிறப்ப? எந்த கட்சிகள் வந்து பேசினாலும் அரசியல் மேல எப்படி ஆர்வம் வந்துச்சு, சமூக பணிகள் மேல உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? அடுத்தவங்க கிட்ட இருந்து செய்யக்கூடாது, நம்ம கிட்ட இருந்து நம்ம ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க சமூக பணிகள் பண்ணிட்டு இருக்கோம். ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு வேட்பாளரா ஒரு உறுப்பினரா இருப்பேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு இந்த மக்கள் பணத்துல இருந்து எதுவுமே எனக்கு தேவையில்லை. அரசியல்வாதிகள் அப்படின்னாலே வேற மாதிரி ஒரு பார்வை இருந்தது. ஊழல், இளைஞர்களோட சப்போர்ட் தான் அதிகமா இருக்கு. இளைஞர்கள் மட்டும்தான் நீங்க பாக்குறீங்களா? யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் பாக்குறாங்களா? இல்லையா? அது எப்படி நீங்க தமிழக வெற்றி கழகத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும், வாங்க போறேன் எம்எல்ஏவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும் போது என்னோட கணவர் என்ன சொன்னார், நான் உனக்கு எதுக்கு, போதைப் பொருளுக்கு அடிமையாறாங்க அப்படின்னு. இன்னைக்கு காலகட்டத்துல குழந்தைகள் மருத்துவமனை இங்க இல்லை, எமர்ஜென்சினா கூட இங்கிருந்து எக்மோர் வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தேவைக்காவோட பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் காமாட்சி அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க. தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது, இறுதி கட்ட பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த சமயத்துல அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இறுதி கட்ட பிரச்சாரம் போய்கிட்டு இருக்குது, மக்கள் மத்தியில வரவேற்பு எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா இருக்கு. இறுதி கட்ட பிரச்சாரங்கள் அதுவும் ரொம்ப சூடான வேலையா போயிட்டு இருக்கு. மக்கள் மத்தியில என்னென்ன விஷயங்களை முன் வச்சு பிரச்சாரத்தை எடுத்துட்டு போறீங்க? ஏன்னா நிறைய நலத்திட்டங்கள், நிறைய தேர்தல் அறிக்கைகள் வந்து விஜய் அறிவிச்சிருக்கிறாரு, அதெல்லாம் மக்கள் மத்தியில எடுத்துட்டு போறீங்களா? என்ன மாதிரி வரவேற்பு இருக்கு? கண்டிப்பா தலைவர் சொன்ன எல்லா விஷயங்களும் எடுத்துட்டு போறோம். டே டு டே என்னென்ன அப்டேட் பண்றாங்களோ அதையும் எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கிறோம். அதுக்கு தானே நாங்க இருக்கோம். அது இல்லாம கழக தொண்டர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க, எல்லாருக்குமே அதை டே டு டே அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் நாங்க. விஜய் வந்து 234 தொகுதியிலையும் நான் தான் வேட்பாளர், விஜய் தான் வேட்பாளர் எல்லா தொகுதியிலையும் அப்படின்னு சொன்னாரு. அவர் சார்பா இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களுக்கும் அதே அளவுக்கான ஆதரவு இருக்குதா தொகுதியில? நிச்சயமாக. அவரோட ரெப்ரசன்டேட்டிவா வந்து நிக்கிறப்ப ஒரு ஆதரவு இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி காமாட்சி யாருன்னு தெரியாது. ஆனா இப்ப தளபதியோட தங்கச்சி தளபதி அறிவிச்சிருக்காரு, நம்ம தொகுதிக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு, ஒரு வேட்பாளரா இல்ல ஒரு காப்பாளரா அனுப்பிச்சிருக்காரு அப்படின்றதுனால மக்கள் அதே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. உங்களை பத்தி பாக்குறப்ப நீங்க நிறைய சமூக சேவை பணிகள் நிறைய செஞ்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது. அரசியல் மேல எப்படி ஆர்வம் வந்துச்சு, சமூக பணிகள் மேல உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? சமூக பணிகள் பண்றது எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிச்சமான விஷயம். அடுத்தவங்க கிட்ட இருந்து செய்யக்கூடாது, நம்ம கிட்ட இருந்து நம்ம ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க சமூக பணிகள் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க பண்ணிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில பண்ணிட்டு இருந்தோம். அது இல்லாம தேவையானவங்களுக்கு அதிகமான அளவுகள் உதவிகள் பண்ணிட்டு இருந்தோம். பட் நாங்க யாரும் அதை சொல்லிக்கல. அரசியல்வாதிகள் அப்படின்னாலே வேற மாதிரி ஒரு பார்வை இருந்தது. ஊழல் அந்த மாதிரி ட்ரெண்ட்ல இருக்கிறவங்க தான் வரணும் அப்படின்னு. இப்ப தளபதி வந்து தனியா கட்சி ஆரம்பிச்சு பண்ணணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கும் போது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு செய்யறதுக்கு. இப்போ நீங்க மற்ற கட்சிகளை ஒரு வாய்ப்பா பார்க்கல? ஏன்னா நிறைய கட்சிகள் இருக்கு இல்லையா? திமுக, அதிமுக ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்கு, தேசிய கட்சிகள் இருக்கு, அதை மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் நிறைய கட்சிகள் இருக்கு, இவரே மாதிரி நடிகர்கள் ஆரம்பிச்ச கட்சிகளும் இருக்குது. அதெல்லாம் ஒரு வாய்ப்பா பார்க்கலையா நீங்க? நிச்சயமாக பார்க்கல. நான் தளபதியோட தீவிர ரசிகை. அது மட்டும் இல்லாம அவர் வந்து இப்போ ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா புகழின் உச்சியில இருக்காரு. அப்படிப்பட்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு தமிழ்நாடை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாரு சேவை மனப்பான்மையோட. இதை விட்டா தமிழ்நாடை காப்பாத்துறதுக்கு யார் இருக்கா? அதனாலதான் நான் வந்திருக்கேன். நீங்க எப்படி பாக்குறீங்க அவரோட அரசியல்? ரெண்டு வருஷம் அரசியல் பயணம், நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு, மக்கள் மத்தியில போறப்போ நிறைய வரவேற்பு இருக்கிறதையும் பாக்குறோம், எல்லாம் கலவையா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த 2 வருஷம் அரசியல் பயணம் அவரோட? அவரோட கட்சி கொள்கை தலைவர்கள் பாத்தீங்கன்னா 5 பேர் இருக்காங்க. இதுவரைக்கும் எந்த கட்சியிலயும் இல்லாத ஒரு விஷயம் கொள்கை தலைவர்கள் இருக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லியிருக்காரு. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் பேதம் கடந்த ஒரு அரசியலா இருக்கு. இன்னொன்னு சமூக சேவை மட்டும் இல்ல, எல்லா தரப்புல இருந்தும் எல்லா மாதிரியான ஆளுங்களையும் சட்டமன்ற உறுப்பினரா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இன்னொன்னு என்னன்னா, அடிப்படை மக்கள் கிட்ட ஒருத்தரா தினமும் பேசக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய ஒருத்தரை தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. அதனால அது ஒரு புது யுக்தின்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு வந்து என்னன்னா, மக்கள் அணுகிறதுக்கு ஒரு ஈஸி பிளாட்ஃபார்ம் இருக்கும். அப்ப எல்லாமே டிரான்ஸ்பரன்சியா இருக்கும். இப்ப நீங்க கேட்டீங்க, இது வரைக்கும் யாருமே வந்து கோலம் போடுங்க அப்படின்னு சொன்னது கிடையாது. இது ஒரு புதிய ட்ரெண்ட், சின்ன விஷயமா தான் இருக்கும். ஆனா எல்லா பெண்களும் நேற்று சொன்னதை இன்னைக்கு ஆதரவா தெரிவிச்சு உங்க தொகுதியில எல்லாரும் போட்டாங்களா கோலம்? போட்டிருக்காங்க. நிறைய பேர் போட்டிருக்காங்க. இங்க ஒரு பெண் வேட்பாளர், இந்த மாதிரி நிறைய பெண் வேட்பாளர்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. அவருமே பெண்களுக்கான திட்டங்கள் தான் நிறைய அறிவிக்கிறாரு. பெண்களை தான் ரொம்ப முக்கியமா அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி திட்டங்கள் அறிவிக்கிறாரு. பெண்கள் தானே நாட்டின் கண்கள், அதனால பெண்களுக்கு நிறைய கொடுக்கறாரு. ஒரு 10 திட்டங்கள் பெண்களுக்குன்னு அறிவிச்சிருக்கிறாரு இல்லையா? மாத அந்த உதவித்தொகையாக. அதுவுமே நான் இப்ப களத்துக்கு போகும்போது இதுக்கு முன்னாடி அரசியல் கட்சிகள் இருந்துட்டு இருக்கு, அவங்களும் கொடுத்துட்டு இருந்தாங்க, நீங்க கேட்கலாம். ஆனா அந்த ஊக்கத்தொகை கூட அவங்களுக்கு வந்து சேரலங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்திருக்கு. ஆனா இப்போ அந்த மாதிரி இருக்காது. எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் வாழ்வாதாரம் பாதிக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் கொண்டு வந்திருக்காரு. அந்த டிரான்ஸ்பரன்சியா எல்லா விஷயமும் இருக்கும். இப்போ நீங்க அன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல வந்து வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்தினாரு. பல்லாவரம் காமாட்சின்னு உங்களை அறிவிச்சு கூப்பிட்டப்போ என்ன சொன்னாரு? உங்ககிட்ட என்ன சொன்னாரு இந்த தொகுதியை ஒப்படைக்கிறப்ப? நீ என்னோட பேஸ்ல தான் நிக்கிற, எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா நில்லுங்க, எந்த கட்சிகள் வந்து பேசினாலும் கான்பிடென்ட்டா இருங்க, நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ நீங்க ஒரு 20 நாளைக்கு மேல இப்ப பிரச்சாரம் போயிருப்பீங்க. ஆமா, மக்களோட எல்லா பல்சையும் பார்த்துருப்பீங்க. களத்துல மற்ற கட்சிகளும் வேட்பாளர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. களம் எப்படி இருக்கு? மற்ற கட்சிகளோட வேட்பாளர்களோட பிரச்சாரம் எப்படி இருக்கு? உங்களுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு என்ன விதத்துல இருக்குது? நாங்க அடுத்தவங்களோட பார்க்கல, நாங்க எங்களது பாக்குறதுக்கே எங்களுக்கு நேரம் சரியா இருக்கு. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா, நாங்க புது கட்சி தான், எல்லாரும் கேக்குற மாதிரி அவங்களோட நாங்க கம்பேர் பண்ணல. எங்களால இன்னும் நல்லா சிறப்பா செய்ய முடியும்ன்றது இப்ப நடக்கக்கூடிய வேட்பாளர்கள் அறிமுக விழால இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா, எந்த கட்சியை விட இல்லாம உலகமே திரும்பி பாக்குற மாதிரி எல்லா சேனல்ஸுமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. 234 வேட்பாளர்கள் அறிவிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான். அப்போ அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் ஆளுங்கட்சி எதிர்கட்சியை விட எங்களுக்கு தான் எல்லாருமே, இன்னும் கேட்டா ஊடகங்களும் எங்களைதான் நோக்கி வரீங்க. அதனால வரவேற்பு நல்லா இருக்கு. விஜயோட கட்சி மேல என்ன சொல்றாங்கன்னா, இளைஞர்களோட சப்போர்ட் தான் அதிகமா இருக்கு. மற்ற வயதினர் ஒரு 30 வயதுக்கு மேல 40 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் இல்லை. ஸோ இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட செக்டாரோட ஓட்ஸை மட்டும் தான் பிரிக்கிறார் அப்படிங்கிறாங்களே. நீங்க களத்துல பார்த்த வரைக்கும் அப்படிதான் இருக்குதா நிலவரம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விமர்சனத்தை பத்தி? எங்களை விட்டுருங்க, தலைவர் வந்து ரோட் ஷோ வராரு, பிரச்சாரத்துக்கு வராரு, இளைஞர்கள் மட்டும் தான் நீங்க பாக்குறீங்களா? யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் பாக்குறாங்களா? இல்லையா? அது எப்படி நீங்க, இதுவே தப்பான கான்செப்ட். ஓட்டு போடும்போது தான் தெரியும் எந்த மாதிரி வயதினர்கள் வராங்க. அப்ப குழந்தை வந்து விஜய் மாமாக்கு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க, அவங்க என்ன ஓட்டா போடுறாங்க? இல்லையே. சோ வயது வந்து ஒரு மனிதரை மனசுக்குள்ள கொண்டு வரதுக்கோ வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கோ வயசு இல்ல. எல்லா தரப்பையும் நிறைய பேர் சொல்ல பயப்பட்டு இருக்கலாம் ஓப்பனா, கூட்டத்துல யாரும் தெரிய மாட்டாங்கன்னு. இப்ப எவ்வளவு கூட்டம் வருது இல்ல? நீங்க பேசும்போது சொன்னீங்க சின்ன குழந்தைங்க நிறைய பேர் வந்து விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு. அது மாதிரி குழந்தைங்க உங்க தொழில நிறைய பேர் இருக்கிறாங்க, பாத்தீங்களா? இன்னைக்கு கூட நிறைய பேர் பாத்துருக்கிறேன். இப்ப வரைக்கும் எனக்கு குழந்தைங்க வந்து என்கிட்ட வந்து விஜய் அங்கிள் எப்போ வருவாங்க, நாங்க வந்து விசிலுக்கு தான் ஓட்டு போடணும்னு எங்க வீட்டுல சொல்றோம். அப்படிப்பட்ட பேரம் பேத்திங்கெல்லாம் கூட கால் பண்ணி சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அரசியல் உள்ள வந்துருச்சு. ஆனா அரசியலா இல்ல, ஒரு நல்ல எண்ணத்துல ரிலேஷன்ஷிப்போட வருது. காலையில இருந்து தொடர்ச்சியா பிரச்சாரம், மத்தியானம் கொஞ்ச நேரம் சாப்பிட்றதுக்கு ரெஸ்ட்டு, அப்புறம் திரும்ப ஈவினிங்ல இருந்து பிரச்சாரம். அவர் அரசியல்வாதியை மாறினதுக்கு அப்புறம் இப்படி போகுது லைஃப். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு? ஒரு டே எப்படி இருக்கும்? இப்போ எப்படி இருக்குது உங்க டே? இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, காலையில எந்திரிப்பேன், 5 மணிக்கு எந்திரிச்சேன்னா குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நிம்மதியா என்னோட ஆஃபீஸ் ஒர்க்ஸ் பார்த்துட்டு இருப்பேன். பிஸ்னஸ் இருக்கு, குரூப் ஆஃப் கம்பெனி, ஜேகே குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருக்கோம். நானும் என்னுடைய கணவரும் சேர்ந்து ஆரம்பிச்சது. அதுல நிறைய குரூப்ஸ் இருக்கு, அதுல என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்கு, பிஸ்னஸ், மூவி ப்ரொடக்ஷன், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் ஹார்ட்லி 20 to 25 days தான் இந்த ஒர்க் இருக்கு.
அதனால இதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். காலையில எப்படி 6 மணிக்கு ஆரம்பிச்சிருவீங்களா பிரச்சாரம்? 7 மணிக்கு ஆரம்பிப்பேன். 7 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில 7 மணிக்கு பணிமனைக்கு வருவோம். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற நிர்வாகிகளுக்கெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு என்ன பிளானு, காலையில ஒரு டோர் டு டோர் போறது, அந்த மாதிரி கேன்வாசிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க இருக்கிற சொசைட்டி பீப்புள்ஸ் மீட் பண்றது. காலையில போயிட்டு எல்லாரையும் போயிட்டு பிரச்சாரம் பண்றதை விட இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ், பெரிய ஆளுங்களை, அப்புறம் சங்கங்கள் இருக்கு, நிறைய பொதுநல சங்கங்கள் இருக்கு, அந்த மாதிரி அது இல்லாம மக்கள் குறைகளை சொல்றதுக்கு வராங்க, இதெல்லாம் கேட்குறோம். ஈவினிங் ரேலி, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கழக நிர்வாகிகளோட என்னெல்லாம் அவங்களுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சொல்றது, ஊக்கம் நம்ம தானே கொடுக்க வேண்டியிருக்கு, அதனால அதெல்லாம் பண்ணணும். நீங்க பிசினஸ்ல இருந்து அப்படி ட்ராக் மாதிரி அரசியலுக்கு வந்திருக்கீங்க. குடும்பம் வந்து என்ன சொல்றாங்க, உங்க கணவர், பசங்க அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, எந்த அளவுக்கு உங்க கூட நிக்கிறாங்க? உண்மையை சொல்லணும்னா, நான் போயிட்டு தமிழக வெற்றி கழகத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும், வாங்க போறேன் எம்எல்ஏவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும் போது என்னோட கணவர் என்ன சொன்னார்னா, உனக்கு எதுக்கு, ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கேன், பிஸ்னஸ், கோயில், ஆன்மீகம் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப ஜாலியா இருக்கேன், உனக்கு எதுக்கு, உன்னோட நிம்மதி சந்தோஷம்லாம் போயிடும்னு சொன்னாரு. நான் சொன்னேன், எல்லாருமே வந்து பிஸ்னஸ் பண்ற எல்லாரும், நல்ல உள்ளம் இருக்கிற எல்லாருமே 4 செவத்துக்குள்ள இருந்துக்கிட்டு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு பேசிட்டு இருந்தா பிரச்சனை தீராது. நல்ல உள்ளங்களும் நல்ல சப்போர்ட் பண்ணுன்ற எண்ணம் இருக்கிறவங்களும் வெளியில வந்து களத்துல நின்று போராடணும். அப்பேற்பட்ட தளபதிக்கு இல்லாத காசா பணமா, புகழின் உச்சியில இருக்காரு, அவரே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மக்களுக்காக வர்றாரு. அப்ப நம்மலாம் என்ன, நல்லது செய்யறதுக்கு நல்ல மனசு இருந்தா போதும் அப்படின்னு சொன்னேன். அந்த கருத்தை என் கணவர் வந்து மறுக்காம ஏத்துக்கிட்டு இன்னைக்கு எனக்கு பேக் போனா பசங்க எல்லாருமே களத்துல நின்று பிரச்சாரம்ன்றதை விட அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே நிக்கிறாங்க. இப்போ நீங்க கட்சி ஒரு கட்டமைப்பு அப்படின்னு பாக்குறப்ப தேவைக்கு மேல வைக்கிற விமர்சனம் அப்படிங்கிறது, இவங்க வந்து ரசிகர் கூட்டம், கட்டமைப்பு இல்லை. குறிப்பா எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா பூத் கமிட்டி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூத் கமிட்டி வந்து தேவைக்க கிட்ட கிடையவே கிடையாது, அது இருந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படிம்பாங்க. நீங்க உங்க தொகுதியில பூத் கமிட்டி எல்லாம் என்ன நிலைமையில இருக்குது, சரியா போட்டு வச்சிருக்கீங்களா? நிச்சயமாக. பல்லாவரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 468 பூத் இருக்கு. ஒரு பூத்துக்கும் நாங்க 10+1 பீப்புள் போட்டிருக்கோம். 11 பேர் போட்டிருக்கோம். அதுக்கான கட்டமைப்பு நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கோம் எல்லா பூத்லயுமே. நீங்க மத்தவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னஸ் இருக்காது. எங்ககிட்ட மெம்பர்ஸ் எக்ஸ்ட்ராவே இருக்காங்க. தேவைக்கு அதிகமா வச்சிருக்கீங்க. ஆமா, தேவைக்கு அதிகமாவே வச்சிருக்கோம். திடீர்னு அசம்பாவிதங்களால அவங்களால வர முடியலன்னா இன்னொருத்தவங்களை தூக்கி போடுறதுக்காக வச்சிருக்கோம். அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலயும் நாங்க எக்யூப்டா இருக்கோம். எல்லா நிர்வாகிகளும் இன்னும் களத்துல வந்து நல்ல ஃபோர்ஸா இருக்கும். இப்ப நீங்க இந்த தொகுதி முழுக்க சுத்தி வந்திருக்கிறீங்க. குறிப்பா இந்த குறிப்பிட்ட இடங்கள்ல இந்த பிரச்சனை இருக்கு, இல்ல இந்த மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது வந்து அணுகுனாங்களா? அப்படி நீங்க பார்த்த பிரச்சனைகள் என்ன தொகுதிக்குள்ள? அணுகுனாங்க நிறைய பேரு. டெய்லியே நான் பணிமனையில இருக்கும் போது வந்து தினமும் என்கிட்ட இந்த மாதிரி குறைகள் நிறைய சொல்லுவாங்க. இதுல நான் களத்துல நின்று பார்த்தப்ப முதல் விஷயம், இளைஞர்கள், மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாறாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு காலகட்டத்துல விளையாட்டு என்பதே மறந்து போயிட்டோம், மறைஞ்சிடுச்சு. ஸ்கூல்லயும் பிளே கிரவுண்ட் இல்லை, எங்கேயுமே இல்லை, ஃபோன் மட்டும்தான் இருக்கு. இங்க ஒரு விளையாட்டு மைதானம் இல்லைன்றது என்னுடைய பார்வையில நான் பாக்குறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ் +1 +2ல வந்து தேவைக்கு அதிகமான அளவு ஆசிரியர்கள் கொடுக்கணும். அந்த ஆசிரியர்கள் பண்றது இல்லை, பணி நியமனம் பண்றது இல்லை. +1 +2க்கு 4 குரூப் கொடுக்கணும். இங்க இருக்கிற நிறைய ஸ்கூல்ஸ்ல 2 குரூப் தான் இருக்கு. அதை ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்காங்க. இதனால அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுறதா நான் ஃபீல் பண்றேன். அதை சரி செய்யணும். மூன்றாவது பாத்தீங்கன்னா, குழந்தைகள் மருத்துவமனை இங்க இல்லை. ஏதாவது ஒரு ரொம்ப எமர்ஜென்சினா கூட இங்கேருந்து எக்மோர் வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. ஸோ ஒரு குழந்தைகள் நல்ல மருத்துவமனை கொண்டு வரணுன்றது என்னுடைய பார்வையில வச்சிருக்கிறேன். இந்த திட்டங்கள் எல்லாமே இதெல்லாம் மக்களுமே கேட்குறாங்க இல்லையா? மக்களும் கேட்குறாங்க. நானும் யோசிச்சு வச்சிருக்கிற திட்டங்கள் இதெல்லாம். இதை தாண்டி இந்த தொகுதியில இருந்து
ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், ஒரு விளையாட்டு துறையில நான் கொண்டு வரணும், பசங்களை கொண்டு வரணும்னு என்னுடைய தனிப்பட்ட முன்மாதிரியா வச்சிருக்கேன். பெண்களுக்குன்னு ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? பெண்களுக்கு முக்கியமா ஏதாவது தொழில் ரீதியா முன்னேறி வர்றதுக்கு நீங்களே ஒரு பிசினஸ் உமன் அப்படிங்கறதுனால கேட்கிறேன். நிறைய பெண்கள் தன்னம்பிக்கையோட முதல்ல இருக்கணும்னு நான் நினைச்சுக்கிறேன். அதுதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். எதுக்கு எடுத்தாலும் அழுவுறது, அப்புறம் மனம் உடைந்து போறது, இதெல்லாம் இல்லாம அவங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு முகாம்கள், யோகா, முதல்ல அவங்க உடல் வலிமையா இருக்கணும், மனசு வலிமையா இருக்கணும், அதுக்கப்புறம் எல்லா ஸ்பிரிட்டும் உள்ள கொண்டு வரணும். இதை தாண்டி தன் சொந்த காலில் நிக்கணும்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி வருமானங்கள், அதுக்கேற்ற மாதிரி தொழில்கள், அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பண்ற மாதிரி பிசினஸ் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கணுன்றதும் என்னுடைய மைண்ட்ல இருக்கு. இப்போ உங்க தொகுதி பெரிய தொகுதியில கிட்டத்தட்ட 3,30,000 ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பகுதிகளும் சின்ன சின்ன பகுதிகளா, நெரிசலான பகுதிகளா இருக்கு. கடந்த 20-25 நாட்கள் எல்லா பகுதிகளுக்கும் போக முடிஞ்சுதா? எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்களா? மக்கள் என்ன சொல்றாங்க? முடிந்த அளவுக்கு 20 நாள்ல நிறைய சுத்தி இருக்கிறேன். மக்கள் போற இடத்துல எல்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி ரோடு சரியில்லைம்மா, எங்களுக்கு இந்த மாதிரி கரண்ட் இல்லம்மா, இந்த காவா இந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு, அவங்க என்ன கேக்குறாங்க? அடிப்படை வசதிகள் தான் கேக்குறாங்க. அடிப்படை ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? குடிக்கிறதுக்கு தண்ணி, வீடு நல்லா இருக்கிறதுக்கு வீடு, உடுத்த உடை, இதுதாங்க மனுஷனுடைய அடிப்படை தேவையே. இது 3 தான். இதை தாண்டி வச்சிருக்கிற எல்லாமே எக்ஸஸ் தான். அது நம்ம தளபதி ஏற்கனவே ஒரு படத்துல சொல்லியிருக்காரு. 2 இட்லிக்கு மேல இன்னொரு இட்லி பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுற மாதிரி அதுவே எக்ஸஸ் தான் புரிய வச்சிருக்காரு. அது இன்னமும் அந்த படம் பார்த்து கூட புரிஞ்சுக்காதவங்க எல்லாம் இப்ப இருக்கிறாங்க. இந்த அடிப்படை வசதி, வீடு இருக்கிறதுக்கு அடிப்படையா மனுஷன் படுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அது கூட இங்க நிறைய பேருக்கு இல்ல. இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு, ஆனா இவ்வளவு வீடு இல்ல. இப்போ அன்னைக்கு மேடையில வேட்பாளர் அறிமுக கூட்டம் பண்ணப்ப விஜய் ஒரு உறுதிமொழி எடுக்க வச்சாரு. உங்க எல்லாரையுமே, வேட்பாளர்கள் எல்லாருமே ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு வேட்பாளரா, ஒரு உறுப்பினரா இருப்பேன் அப்படின்னு சொல்லி. அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? அது பண்ண முடியுமா இப்ப இருக்கிற அரசியல் சூழல்ல? கண்டிப்பா பண்ணணும் தான் என்னுடைய எதிர்பார்ப்பும் கூட. நான் பண்ணுவேன். மத்தவங்க எப்படியோ நீங்க அந்த உறுதிமொழியில உறுதியா இருப்பீங்க அப்படிங்கிறீங்க. ஆமா, எனக்கு எதுவும் தேவையில்லை. ஏன்னா நான் நல்ல பிசினஸ் பண்றேன், சந்தோஷமா இருக்கேன். நாங்க என் கணவர் தொழில் பண்றாரு, நானும் தொழில் பண்றேன். எங்களுக்கு தேவை 2 பிள்ளைங்களை படிக்க வச்சாச்சு. அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பீஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு இந்த மக்கள் பணத்துல இருந்து எதுவுமே எனக்கு தேவையில்லை. என்னால அந்த உறுதிமொழியில கடைசி வரைக்கும் கடைபிடிக்க முடியும். நீங்க பல்லாவரம் மக்கள் இப்ப உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அடுத்த 5 வருஷத்துல இந்த தொகுதி என்னவா மாறும்? அவங்களுக்கு என்ன ஒரு உறுதிமொழி கொடுக்குறீங்க? இது வரைக்கும் இருக்கிற பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. நாங்க மத்தவங்க மாதிரி பிரச்சனைகளை சொல்ல வரல, செய்து களம் ஆய்ந்து சரி செய்ய வந்திருக்கோம். சரி. பல்லாவரம் தொகுதி நீங்க நினைக்கிற மாதிரியே உங்களுக்கு வெற்றி சேரட்டும். வாழ்த்துக்கள். நன்றி.